தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் 13 லட்சம் தெருநாய்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. அனைத்து நாய்களுக்கும் கருத்தடை செய்ய முடியாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் அரசாங்க நிதி பற்றாக்குறை. ஆனால் இதற்கு ஒரு எளிய தீர்வு இருக்கிறது. உலக நாடுகள் பலவும் மற்றும் அண்டை மாநிலம் இதுபோன்ற சமூக பிரச்சினைகளை லாட்டரி நிதி மூலம் தீர்த்துள்ளது. உதாரணமாக, கேரளாவின் காருண்யா லாட்டரி ஏழைகளின் மருத்துவ செலவை ஏற்கிறது. லண்டனில் ஹெல்த் லாட்டரி, ஸ்பெயினில் 1938 முதல் செயல்படும் ஓன்ஸ் லாட்டரி போன்றவை இதற்கு சான்று. குறிப்பாக ஆஸ்திரேலியாவின் RSPCA லாட்டரி, பிரிட்டனின் பாட்ரா மற்றும் லக்கி பப்ஸ் லாட்டோ போன்றவை விலங்கு நலனுக்காகவே பிரத்யேகமாக நடத்தப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் ஒரு நாளைக்கு தோராயமாக 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட மற்றும் ஆன்லைனில் லாட்டரிகள் விற்கப்படுவதாக நம்பப்படுகிறது. இதை அரசாங்கமே எடுத்து நடத்தும் பட்சத்தில் இந்த நிதியானது நாய்கள் கருத்தடைக்கு பயன்படுத்தலாம். இப்பொழுது உதாரணமாக 10 கோடி ரூபாய் குலுக்கல் சீட்டு வாரத்திற்கு ஒரு முறை நடத்தப்படும். இதில் 5 கோடி ரூபாய் பரிசாகவும் 5 கோடி ரூபாய் நாய் கருத்தடைகளுக்காக பயன்படுத்தலாம். இந்த நிதி கையாளுவதற்காக அரசாங்கம் தனியொரு வாரியம் அமைக்க வேண்டும். அந்த வாரியத்தில் தன்னார்வலர்கள் மட்டுமே அமர்த்தப்பட வேண்டும். இப்பொழுது உதாரணமாக கரூர் மாவட்டத்தில் மொத்தமாக 15லிருந்து 25,000 நாய்கள் இருப்பதாக கருதிக்கொள்வோம். இப்பொழுது 5 கோடி ரூபாய் இருந்தால் அதில் குறைந்தது 15,000லிருந்து 20,000 நாய்கள் கருத்தடை செய்யலாம். அப்படியானால் கரூர் மாவட்டத்தை குறைந்தது 7 கோடி ரூபாயில் நாய்கள் முற்றிலும் கருத்தடை செய்துவிடலாம். கரூர் மாவட்டத்தில் மொத்தமாக 3 கால்நடை மருத்துவமனையும் 79 கால்நடை மருந்தகமும் செயல்பட்டு வருகிறது. மேலும் 6 நடமாடும் கால்நடை கருத்தடை மையத்தை உருவாக்க வேண்டும். கருத்தடை செய்யப்பட்ட நாய்களை மருந்தகத்தில் உள்ள தற்காலிக கூண்டில் மேற்பார்வைக்காக வைத்து பிறகு பிடித்த இடத்திலேயே விட்டுவிட வேண்டும். இப்படி மாவட்டம் தோறும் செய்தால் 3லிருந்து 5 வருடத்திற்குள் முற்றிலுமாக கருத்தடை செய்து முடித்துவிடலாம். மக்கள் அதிகமாக லாட்டரி சீட்டு வாங்குவதை தடுப்பதற்கு ஒருவருக்கு 2 லாட்டரி சீட்டுகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். அதுவும் அவருடைய ஆதார் எண்ணுடன் இணைக்கப்படும். அவர் மட்டுமே அந்த பரிசுத் தொகையை பெறும் வகையில் செயல்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் லாட்டரிக்கு அடிமையாவதை தடுக்க முடியும். இந்த திட்டத்தின் மூலம் தெருவிலங்குகள் சந்திக்கும் துயரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இது வெறும் லாட்டரி அல்ல, ஒரு சமூக மாற்றம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் தெரிவிக்கவும்.